4 பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஒன்று சேஃப்டி. இப்போ நீங்க கோல்ட்ல போட்டா சேஃபா, எஃப்டில போட்டா சேஃப். ரெண்டுமே ஈக்குவலி சேஃப் தான். பேங்க்லயும் சேஃபா தான் இருக்கு, கோல்டு வாங்கினாலும் சேஃபா தான் இருக்கு. அடுத்தாப்புல வரது வந்து லிக்விடிட்டி. லிக்விடிட்டினா உங்களுக்கு வந்து இன்னைக்கு எனக்கு அவசரமா பணம் வேணும்னா உடனே அது கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு லேண்ட் வாங்கி வச்சிருந்தீங்க, ஒரு அவசரமா ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வருது, 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும், அந்த லேண்டை என்னைக்கு வித்து நம்ம என்னைக்கு யூஸ் பண்றது இல்லைங்களா? அதனால லிக்விடிட்டி கிடையாது. ஆனா கோல்டு ஆகட்டும் எஃப்டி ஆகட்டும் ரெண்டுமே லிக்விட். நீங்க கோல்டு எடுத்துட்டு போய் இன்னைக்கு வித்தாலும் உங்களுக்கு பணம் கிடைச்சிரும், எஃப்டி எடுத்துட்டு போய் நீங்க ரிட்டர்ன் பண்ணாலும் உங்களுக்கு பணம் கிடைச்சிரும். ஸோ லிக்விடிட்டி போர்ஷன்லயும் ரெண்டுமே நல்லா இருக்கு. மூணாவதா பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் பீட்டிங்கா இருக்கணும். இன்ஃப்ளேஷன்னாக்கா பணவீக்கம் வந்து அதிகமாயிட்டே வரும். வருஷம் ஒரு 6% அளவு அதிகமாகுது. போன வருஷம் நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை இந்த வருஷம் நீங்க 106 ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கும். அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வளர்ந்துருக்கணும். அப்பதான் உங்களால அதை வாங்க முடியும். ஸோ அந்த தான் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எஃப்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ஆனா இல்ல. ஏன்னா எஃப்டில வந்து பொதுவா இப்பதான் இந்த ஒரு இந்த யூஎஸ்ல உள்ள ப்ராப்ளம், இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம், நம்மளோட இன்ஃப்ளேஷன் அதெல்லாம் வர விட்டு தான் 7%, 7.5% கொடுக்குறாங்களே ஒழிய நார்மலி 6% தான் கொடுப்பாங்க. 5.5 கூட கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அதில் இன்ஃப்ளேஷனே 6% போயிடுது, டேக்ஸ் வேற போயிடுது. அப்படின்னா மைனஸ்ல போகுது, நம்மளுக்கு வரக்கூடிய இன்கம் மைனஸ்ல போகுது. எஃப்டியில் கோல்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு 40 வருஷத்துல வந்து பெர் இயர் 9.6% கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ ஆனால் பொறுமையா இருக்கணும். இந்த வருஷம் வாங்கி அடுத்த வருஷம் ஏறுமானா கண்டிப்பா ஏறாது. அது ஏறும்போது நல்லா ஏறும், அவ்வளவுதான். ஸோ கோல்டு இந்த ரெண்டுக்கும் அந்த பேசிக்காக அந்த டிஃபரன்ஸ் இருக்குது. எஃப்டியில் டெய்லி அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும். பட் கோல்டில் அது ஏறும்போது ஏறும், இறங்கும் போது இறங்கும், அந்த மாதிரி வொலட்டிலிட்டி இருக்கும். ஆனால் ஒரேடியாக வாங்கினதோட கம்மியாயிடாது, சம்டைம்ஸ் ஆகிடும். ஏன்னா இப்போ நீங்க கோல்ட்ல வந்து முந்தியெல்லாம் அப்படி இருந்துச்சு. இப்போ கோல்டு வந்து ஒரு கமாடிட்டி ஆயிடுச்சு. கோல்டை கொண்டாந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டோம், கோல்டு இடிஎஃப்ஏ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது வந்து ஒரு ஸ்டாக் ஆயிடுச்சு இப்போ. ஸோ எப்படி எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் மேலேயும் போகும் கீழேயும் வரும். நம்ம வந்து அதை தடுக்கவே முடியாது. ஒரே எந்த ஸ்டாக்குங்க அப்படியே மேலே போயிட்டே இருக்கும், போகாது. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா கோல்டு ஏன் ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து எல்லா இந்த ரஷ்யாலையும் யுக்ரைன்லையும் சண்டை வந்துச்சு, நமக்கு தெரியும். கோல்டு வந்து இவங்க என்ன பண்ணாங்க, ரஷ்யன்ஸ் மாத்திரம் இல்லை, எல்லா கண்ட்ரிஸுமே டாலர்ல தங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு யூஎஸ்காரங்களுக்கு பிடிக்கல. ஏன் இவன் போயிட்டு அங்கே சண்டை போடுறான் யுக்ரைன்ல, நம்மளால தடுக்க முடியல, ஸோ டாலர்ஸ் எல்லாம் முடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட டாலர்ஸ் எல்லாம் அவங்க முடக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களோட கரன்சி தானே அது, அவங்க ஈஸியாக முடக்கிட்டாங்க. அதை பார்த்தோன்னே ரஷ்யா என்ன டிசைட் பண்ணிடுச்சு, எனக்கு $1 வேணாம், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை நான் கோல்டில் பண்ணிக்கிறேன். ஏன்னா கோல்டு வந்து யூனிவர்சல், எங்கே வேணால் அது விலை போகும். அதனால அதே மாதிரி தான் டாலரும் ஈக்குவலி குட். ஸோ அதனால டாலரில் போட்டவங்க இப்போ ஆனால் யூஎஸ் வந்து தன்னோட பவரை காமிக்குது அதில். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே எனக்கு இது வேண்டாம், நான் வந்து கோல்ட்லேயே முதலீடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு, அதே மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் கோல்டில் முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால உடனே மட கோல்டு ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஒன்ஸ் இந்த இதெல்லாம் கொஞ்சம் முடிவுக்கு வந்து இது பண்ணோன்னே மறுபடியும் இறங்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா 60,000 கிட்ட போயிட்டு இருந்தது, மறுபடியும் இப்போ கீழே இறங்கி மெல்லமாக வந்துட்டு இருக்கு, 55 அப்படி வந்துட்டு இருக்கு. ஸோ கோல்டு கீழே வந்து மைனஸில் போகிறதுக்கும் எவ்ரி சான்ஸ் இருக்கு.